அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று 13 ஜூலை 2026 தேதிக்கான கடகராசி அன்பருக்கான முழுமையான ராசி பலன்கள். அவர்கள் வியாபாரங்கள், அவர் தொழில் செய்பவராக இருந்தால் எவ்வாறு நடக்கும், அவர் குடும்ப வாழ்க்கைகள் எவ்வாறு இருக்கும், கல்வி வாழ்க்கை எவ்வாறு இருக்கும், அதே போன்று அவர் காதல் வாழ்க்கை வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா, அவர் இந்த செயல் செய்தால் நல்லபடியாக இருக்கும், என்ன பரிகாரங்கள் செய்தால் நல்லா இருக்கும் என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் நண்பர்களும் கடகராசி என்பதாக இருந்தால் அவருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். சந்திரன் ராசிநாதனாக கொண்ட கடகராசி நண்பர்களே, நீங்கள் இப்பொழுதும் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் மற்றவர்கள் மீது அக்கறை காட்டக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இந்த ஜூன் 13 திங்கள் கிழமை உங்களுக்கான என்னென்ன சர்ப்ரைஸாக கொண்டு வர வந்திருக்கிறது, நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அனைத்தும் இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம். முதலாவதாக பொதுவான பலன்களை பார்க்கலாம். இன்றைய கிரக நிலைகள் பொறுத்தவரை கடகராசிகளுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் மற்றும் தெளிவான நாளாகவும் சொல்லலாம். கடந்த சில நாட்களுக்கு உங்கள் மனதில் வந்த தேவையற்ற குழப்பங்கள், இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று இரண்டு மனசாக செயல்பட்டு இருப்பீர்கள். அது இன்று முதல் விலகி ஒரு முடிவு தெளிவாக எடுக்கலாம் என்ற எண்ணங்கள் உருவாக வாய்ப்புகள் உள்ளது. அதே போன்று புதிய ஆற்றலாக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய எனர்ஜி பிறக்கும். எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாக வெற்றிகரம் முடிப்பீர்கள். கடகராசி என்பதற்கான தன்னம்பிக்கையில் உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். மற்றவர்களை உங்களை திரும்பி பார்க்க உங்கள் வார்த்தைகள் மதிப்பு கழிக்கும் வகையில் செயல்படுவதாக இருக்கும். அதே போன்று சமுதாய அந்தஸ்துகள், நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல பெயர், நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எந்த சூழ்நிலையும் மறந்து விடாதீர்கள், கவனத்தில் இருக்க வேண்டும். சந்திரன் உங்கள் ராசிநாதன் என்பதால் மாலை நேரங்களில் லேசான மன உளைச்சல்கள், மனச்சோர்வுகள் ஏற்படலாம். ஆனால் எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட நண்பர்கள் பேசுவதை கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. எந்த ஒரு சூழ்நிலை நல்ல நண்பர்களாக இருந்தால் அவர்கள் பழக்கவங்களை நீடித்துக் கொள்வது நல்லது. அவர் கூட இருந்த குளிபறிக்கும் எண்ணம் கொண்டவர்களாக இருந்தால் சற்று விலகி நிற்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏனென்றால் நண்பர்கள் அதிக பேர் கூட இருந்து குளிபறிக்கும் குணாதிசயங்கள் கொண்டவர்களாக இருப்பீர்கள். கடகராசி என்பவர்கள் இறக்க குண சுபாவம் கொண்டவர்களாக இருப்பதால் உங்களை எளிதில் ஏமாற்றி விடுவார்கள். கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக கடகராசி நேர்களால் தொழில்கள் மற்றும் உத்தியோகங்கள் எவ்வாறு இருக்கின்ற பார்க்கலாம். வேலை செய்பவராக இருந்தால், ஆபீஸ் அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு பாராட்ட தெரிவிப்பார்கள். உங்கள் கடின உழைப்புகள் வீணாகாது. எந்த ஒரு சூழ்நிலையும் அதை மேலதிகாரிகள் உங்களை கவனத்தில் ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்த மரியாதை மதிப்புகள் கொடுக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போன்று உங்களுக்கு பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. உங்கள் விடாமுயற்சியில் எந்த ஒரு சூழ்நிலையும் மற்றவர்களை கவர வேண்டும் என்று வேலை செய்யாமல் உங்கள் மன திருப்திக்கு வேலை செய்வது வருவது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே போன்று நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தால் உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். அதன் மூலம் உங்களுக்கு வருவாயில் செல்வதற்கு அதிக பெரிய வாய்ப்பு உள்ளது. முடிந்தவரை பெரிய முதலீடுகள் செய்வதற்கு முன் பெரியவர்கள், அதில் உள்ள திறமைசாலி வல்லுநர்களை ஆலோசனை கேட்ட பிறகு பெரிய முதலீடு செய்வது ரொம்ப நல்லது. தேவையற்ற பெரிய முதலீடு செய்வதன் மூலம் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் முடிந்தவரை கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்கள். அதே போன்று உங்களுடன் இருக்கும் சக ஊழியர்களுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து பேசுவதன் மூலம் அவர்கள் உதவியும் உங்களுக்கு எதிர்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கான வேலை செய்பவர்களாக இருந்தால் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார்கள். புதிய ஐடியாக்களின் மூலம் புதிய விதமான தொழில்கள் தொடங்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கடகராசி நேயருக்கான பொருளாதாரம் மற்றும் நிதிகள் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கலாம். பணம் என்றாலே எல்லாருக்கும் ஒரு தனி கவனம் வந்துவிடும் இல்லையா? கடகராசி அன்பர்களே, இன்றைய பொருளாதாரம் மிகவும் சிறப்பாக உள்ள நாள். உங்களுக்கு பண வரவு எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவு உங்களுக்கு கைக்கு விடும். நீண்ட நாளாக வரா கடனாக இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து சேர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போன்று
வரவுக்கு தகுந்த செலவுகளை செய்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். 100 ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள் என்றால் ஒரு 20 ரூபாய் சேமிப்பு கணக்கில் சேர்த்து வைப்பது எதிர்காலத்து வாழ்க்கைக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். வரவு 100 செலவு 110 என்று போன்றால் எதிர்கால குடும்ப வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படும் சூழ்நிலை வாய்ப்புள்ளது. கடகராசி நேயர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து ராசிகளுக்கும் இது பொருந்தும். கடகராசி நேயர்களுக்கான குடும்பம் மற்றும் உறவு ஆரோக்கியங்கள் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கலாம். குடும்பங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த சிறிது கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்நியுன்யங்கள் அதிகரிக்கும் நாளாக அமையப் போகிறது. அதே போன்று குழந்தைகளின் மகிழ்ச்சி உண்டாகும். அவர்கள் படிப்பிலோ அல்லது மற்ற விஷயங்களிலோ சாதனை செய்ய உங்களுக்கு பொறுமையை தேடித்தரும் நாளாக அமையப் போகிறது. காதலுக்கு மிகவும் இன்று இனிமையான நாளாக அமையும். உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள சரியான நாளாக அமையப் போகிறது. அதே போன்று கடகராசி நேயர்கள் ஆரோக்கியங்கள் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கலாம். உடல் நலத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. ஆனால் உணவு விஷயங்களை கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருப்பது ரொம்ப நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட லேசான பிரச்சனைகள் வரும். முடிந்தவரை வெளி உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வீட்டிலே உணவு செய்து அதை பருகுவதன் மூலம் வயிறு உபாதை சம்பந்தப்பட்டது நீங்கும். வெளி உணவுகளை தவிர்த்தால் உங்களுக்கு உடம்பில் ஏற்படும் பிரச்சனைகளில் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் உள்ளது. அதே போன்று கடகராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்டமான எண்கள் மற்றும் பரிகாரங்கள் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கலாம். கடகராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்டமான எண்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம். அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நிறம் மற்றும் வெள்ளை. இன்றைய முக்கிய வேலைகள் செல்லும் போது இந்த நிற ஆடைகளை அணிந்து செல்வதன் மூலம் உங்களுக்கு நல்லது கிடைக்கும். அதே போன்று அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை. இன்றைய பரிகாரங்களை பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, இன்று காலையில் எழுந்து குளித்து முடித்தவுடன் உங்களுக்கு வீட்டிற்கு பூஜைகள் அறையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லதாக இருக்கும். முடியுமானால் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அம்பாள் பார்வதி தேவிக்கு தரிசனம் செய்துவிட்டு சிவபெருமானுக்கு வில்வேலியும் அம்பாள் தேவிக்கு வில்வேலியும் அர்ச்சனம் செய்து வந்தீர்கள் என்றால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சிறுக தோல்வி அடைந்திருந்தாலும் இது இன்று முதல் உங்களை வெற்றி தேடி தரும். மற்றும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வழங்குவதன் மூலமும் அல்லது முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு பேனா பென்சில் நோட்டு வாங்கி கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் நல்ல காரியங்கள் உங்களுக்கு தடங்களாக இருக்கும் கர்ம வினைகள் சிறிதாக குறைய வாய்ப்புகள் உள்ளது. முடிந்தவரை உணவின்றி தவிர்க்கும் உணவில்லாத முதியவர்களுக்கோ அல்லது கைவிடப்பட்டவர்களுக்கோ உணவளிப்பதன் மூலம் உங்கள் கர்ம பலன்கள் வெற்றியை தேடித்தரும். உங்கள் கர்ம வினைகள் எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக அமையும். நண்பர்களே, 13/7/2026 ராசி பலன்களை பார்த்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பார்வையிட பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் நமது சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். நமது வீடியோ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.